ஹலோ மக்களே, நாங்கள் தலைநாறு பைக்கில் ட்ராவல் பண்ணி வந்த ரோடு ட்ரிப் வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டாக போட்டிருக்கோம். அதை பார்க்காதீங்க, அதை பார்த்துட்டு வந்துக்குங்க. தலைநாறில் இருக்கோம், வால்பாறையில். வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. லைட்டாக மழை தூரிட்டு இருக்கு. இந்த அமைதி தான் மக்களே எங்கே போனாலும் கிடைக்காது. அவ்வளோ அமைதியாக இருக்குது பிளேஸு. அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது, அதை எடுத்துகிட்டு இருக்கான் பையன். இங்கே வந்தால் அட்டைப்பூச்சி இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ஈரமாக இருக்கங்காட்டி அட்டைப்பூச்சி உள்ளே போகிறது நமக்கே தெரியாது. இவ்வளோ தான் கைஸ். தலைநாறுனா அமைதியாக இங்கே எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ். என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு 50 ருபீஸ் வாங்குவாங்க, அவ்வளோதான். இந்த சைலண்ட் ஊட்டி கொடைக்கானல் எங்கே போனாலும் கிடைக்காது. அவனை பாருங்கள், என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்கிறான். பூச்சாண்டி மாதிரி பண்ணுறான் பாருங்க. இது அப்படி நான் யூடியூப்பில் போட போகிறேன். இவனை மட்டும் இதுலேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. என் வியூவை மட்டும் பார்த்து ரசிங்க. இவனை பார்த்து ரசிக்கவே முடியாத எல்லாமே இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்தது நல்ல முடி வியூ பாயிண்ட் இதை விட நல்லா இருக்குங்கிறாங்க. அங்கே போகலாமா? போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அப்படி போயிடலாம்டா. முன்னா வராது, நம்ம ஊர் ஹீட்டுக்கு வராது. நான் செல்ஃபி எடுத்தாச்சுன்னா அங்கே காமிங்க. காய்ஸ், இதுதான் தலைநாறு வியூ பாயிண்ட்டு. அடுத்தது நலமுடி வியூ பாயிண்ட்டு போக போகிறோம். சாப்பிட்ற கடை எங்கேயா இருந்துச்சுன்னா பார்த்துன்னு சாப்பிட்டு போயிடுவோம். நலமுடி வியூ பாயிண்ட்டு. சரிடா, கீழே இறங்கினதும் சாப்பிட்டுக்கலாம். போடு, இந்த வியூவை பாருங்க காய்ஸ். பயங்கரமாக இருக்குல்ல. இந்த மாதிரி பைக் நிப்பாட்டணும்னு எத்தனை பசங்களுக்கு ஆசையாக இருக்குல்ல. ஆமாம் மக்களே, நாங்கள் சாப்பிட்றதுக்காக வண்டி நிறுத்தியிருக்கோம். இங்கே 40வது ஹேர்பின் பெண்டில் ஒரு அக்கா மேகி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க, எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40வது ஹேர்பின் பெண்டில் அந்த அக்கா கடை இருக்குது. இதில் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா பாலாஜி டெம்பிள், இங்கே ஃபேமஸான டெம்பிள் இருக்குது. இந்த வழியாக போகிறீங்க, கோயிலுக்கு போகணுன்னு விருப்பப்பட்டால் இந்த பாலாஜி டெம்பிள் 40வது ஹேர்பின் பெண்டில் இருக்கும். என்னடா யோசிக்கிற, வா சாப்பாடு அடிச்சான்னு பார்க்கலாம் வா. இந்த அக்கா கடையில் நாம் போய் சொன்னதுக்கப்புறம் தான் சூடாக பண்ணி கொடுப்பாங்க. முன்னே பண்ணி வச்சு கொடுக்குறதெல்லாம் இல்லை. இங்கே வாங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த திணையில் உட்காந்துட்டு அப்படியே வியூ பார்த்துட்டே சாப்பிட்லாங்க. பசங்கள்லாம் அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவனை பாருங்கள், எப்படா ரெடி பண்ணி தருவாங்க சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம பசியில் இருக்கிறான் அவன். ஓகே, தேங்க்யூ. சூடாக அக்கா கொண்டாந்து மேகி கொடுத்தாங்க, சாப்பிட ஆரம்பிக்கலாம் கைஸ். ஊதி ஊதி சாப்பிட்ற அடி, அப்படி இயற்கையை பார்த்துட்டே சாப்பிட வேண்டியதான் மக்களே. அப்படியே டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே நல்லமுடி வியூ பாயிண்ட்டு கிளம்பலாம். மக்களே, நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு மக்களே. இந்த வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்களோட தங்கியிருக்கிற இடத்த பார்க்க முடியும், வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும். ஆனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. ஒரு 500 மீட்டருக்கு மேலே நடந்து போகணும். இப்போவே பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு இந்த மலைத்தூரெல்லாம் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடந்து போயிட்டுருக்கணுங்க. வந்தாங்க இப்போ இப்படி ஆயிட்டாங்க. பத்திரி படத்து விஜய் மாதிரி ஆயிட்டாங்க. என்னன்னா பைப் சுற்றிட்டு கிடக்குறாங்க. என்னது இது? என்ன பண்ணுறாங்கன்னா ஓஸ் போட்டு மருந்தடிக்கிறாங்க. மருந்தடிச்சிட்டா டீ நல்லா இருக்குமா? அது கசக்காது. இலை மேலே அடிக்க மாட்டாங்கடா, கீழே இருக்கிற தண்டு அந்த வேருக்கு மட்டும்தான் மருந்தடிச்சுடுவாங்க. இங்கே செடி போயிட்டே ஓஸ் போயிட்டே இருக்குது, மருந்தடிக்கிறாங்க. சரி, வரும்போது போவா. நல்லா கெஸ் வாங்கியது கேஸ். ரொம்ப ஒரு 1/2 கிலோமீட்டர் இந்த ஏற்றத்துலேயே நடந்து வரணும். ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும். இதுதான் கைஸ் நல்லமுடி வியூ பாயிண்ட்டு. இதுலேருந்து பார்த்தா அந்த பழங்குடியினரோட வீடு, ஃபால்ஸ் எல்லாம் தெரியும். நல்லமுடி வியூ பாயிண்ட் கரெக்டாக 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வரணும். 1/2 கிலோமீட்டர் மக்களை, வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. இந்த க்ரீன் கலர் போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து ஆனைமலை புலிகள் காப்பகங்களாமாங்க. புலிகள் வந்து அதிகமாக இங்கே நடமாடுற பகுதி அப்படின்னு இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சொன்னார். இந்த வியூ பாயிண்ட்டு கடல் மட்டத்திலேருந்து 1122 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க மக்களே.
அந்த பக்கம் ஏதோ நடக்கிற வழி இருக்குது பாராடி. மக்களே, நம்ம நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி மலை இருக்குதுங்க. அது வந்து கடலடி மட்டத்திலேருந்து 2695 மீட்டர் உயரத்தில் இருக்குதுங்க. அது இதை விட அதிகம், டபுள் மடங்கு அதிகங்க. இப்போ மிஸ்ட் இருக்கங்காட்டி எல்லாமே மறைச்சிருக்கு. இருங்க, கீழே போய் கிட்டத்துலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே கொஞ்சம் சகதியாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்த்தாதாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற பழங்குடியினர்கள் குடியிருப்பு பகுதி அப்படியே தெரியும்னாங்க. மேலே நின்று பார்க்கலாம். இங்கே தான் மக்கள் பழங்குடியினர்லாம் வசிக்கிற பகுதி இதுதான். அவங்க வாழ்கிறது இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து அவங்க இங்கே பார்த்தா தெரியுமான்னு தெரியல. ஆனால் நம்ம பார்க்க முடியுது. கோவிலுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கடா இருக்கு சுதாஜி? அப்படியே திரும்பி பாருங்க ஜி. வாணிஜி ஃபால்ஸ் தெரியுது பாருங்க. இங்க இருந்து பாராஜி அருவியா கொட்டிட்டு இருக்கு. அந்த ஃபால்ஸ் சூப்பரா இருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ஃபால்ஸ் பார்த்தோம். இது ஃபால்ஸ் இந்த மாதிரி பிளேஸுக்கு டைம் லேப் செட் பண்ணால் எவ்வளோ வேகமாக பனி விலகிறத பார்க்க முடியும். நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வியூ பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்குல்ல. ரொம்ப ஸ்பீடாக அப்படியே மேகங்கள்லாம் வேக வேகமாக மூவ் ஆகிறது அப்படியே தெரியுது. இயற்கையான பிளேஸுங்க மக்களே. கண்டிப்பாக நல்லமுடி வியூ பாயிண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு மழை பெய்யறக்கும் பனி பெய்யறக்கும் நல்லா இருந்தது மக்களே. வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ரிட்டன் நாங்கள் திரும்பி போகிறோம். போகும்போது வீடியோ பாருங்கள். அந்த வியூ தான் மக்களே. இது எவ்வளோ கொடுத்தாலும் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயுமே கிடைக்குமான்னு தெரியல. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த அருவி, பழங்குடியினர் பகுதி ரெண்டையுமே நீங்கள் பார்க்க முடியும். வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் யாராவது போயிருப்பாங்களான்னு தெரியல. அங்கே போய் நின்னா இது எப்படி இருக்குது போகிறக்கான வழியும் தெரியல மக்களே. ஆனால் ஆனைமுடி மலையில் இருக்குது. அங்கிருந்து இந்த அருவி உருவாகுது. இப்போ கொஞ்சம் மழை நின்றுச்சு. இந்த வந்ததுக்கு அந்த ஃபால்ஸை பார்த்தாச்சு. ஏதோ கொஞ்சம் நேரம் மிஸ்ட்டு போயிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் மக்களே. பார்த்துக்குங்க. போகிற வழி இந்த மாதிரி தான் கல்பாதையாக தான் இருக்கும். இன்னொரு 1/2 கிலோமீட்டர் திருப்பி ரிட்டன் நடந்து போகணும். எல்லோரும் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. புதுசாக மேரேஜ் ஆனவங்களாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் சூப்பரான பிளேஸ் மக்களே. எப்படி இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஒன் டைம் வந்து பாருங்கள். வால்பாறைங்கிறது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஊட்டி கொடைக்கானலை விட வால்பாறையோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் மக்களே. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சத்தம் கேட்க தெரியுதா? நீ அப்படியே ஒரு சத்தம் சொன்னீங்களா, அந்த சத்தம் தான் அது ஃபால் சத்தம். வேறு அமைதியை காதை மட்டும் அங்கே யோசிச்சு பேர். எப்படி சொல்லுவா? ரைனி சீசனுக்கெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா மழை கண்டிப்பாக விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும். நாங்கள் அப்படியே மலையில் நனைஞ்சிட்டு உங்களுக்காக அப்படியே வியூ காட்டுற பாருங்கள். எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. அவர் அந்த இது மாதிரி போட்டிருக்காரு, ரெயின் கோட் மாதிரி போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி போனதாலும் நல்லாயிருக்கும். அட்டைப்புழு ஏற்றிட்டு முழிச்சிட்டு இருந்தோம். நவுந்துக்கோ, என் பின்னாடி வா. போகும்படி தனி மழையிலேயே எடுக்கிறீங்களே வரல.
இங்கேருந்து கிளம்பி அடுத்தது கூழாங்கல் ரிவர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ரிவருக்கு போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் vlog கன்டினியூ பண்ணுறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. அடுத்தது வந்து பார்ட் 3 வீடியோவில் கூழாங்கல் ரிவர் பற்றி போட்டு விடுறேன். பின்னாடி வா. பாய் மக்களை.